அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பொங்கலோட 2வது நாள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம முக்கியமாக செய்கிற விஷயங்கள் என்னன்னா, உழவர்களுக்கு உழவுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம நன்றி சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம பழங்காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த நன்றி உணர்தல் அப்படிங்கிற விஷயத்த கடைபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு, செலிப்ரேஷன்ஸு இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மரம்லாம் ஒரு கடவுள், சாமி மாடெல்லாம் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம், கரெக்டுங்களா? இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்தல் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம முன்னோர்கள் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கடவுள் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ஒரு பயம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த விஷயத்த நம்ம ஒரு கடவுள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நன்றி உணர்தோட இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நன்றி உணர்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களுக்காகவும் நம்ம ஒரு நன்றி சொல்றது. நன்றி சொல்றது அப்படிங்கிறது சும்மா வாய் வார்த்தையா சொல்றது இல்லாம மனசார நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நன்றி சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம நன்றி சொல்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணி வரும். ஸோ இந்த நன்றி சொல்றதை ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த, அதாவது காலையில் எழுந்திரிச்சதையும் உங்களுக்கு ரேண்டமாக 10 விஷயங்கள் எதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணலாம். அதாவது பெட்டை விட்டு எந்திரிக்கிறப்பவே ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற தாட் கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்தல். எந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் இன்னைக்கு நன்றி உணர்தலோடு இருக்கேன் அப்படிங்கிறத காலையில் எழுந்திரிச்சு ஒரு ரேண்டமாக ஒரு 10 விஷயத்துக்கு சொல்லாமல், இன்னைக்கு இந்த நாள் நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்கே ஒரு பெரிய நன்றி, கரெக்டுங்களா? அந்த மாதிரி 10 விஷயங்களுக்கு நன்றி சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு டைம் வச்சுக்கோங்க நன்றி சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்த, உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி கிடச்சிருக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 7 தடவை நன்றி அப்படிங்கிற நன்றி உணர்தலோட ஒரு விஷயத்துக்காக நம்ம நன்றி சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது 7ங்கிறது ஒரு மேஜிக்கல் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மேஜிக்கல் நம்பர் உங்களுக்கு நிறைய விஷயத்தை அட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்களுக்கு எல்லாம் நம்ம மனமார்ந்து நம்ம நன்றி 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 7 தடவை சொல்கிறப்போ ரொம்ப 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 மேஜிக்கல் திங்ஸ் எல்லாம் ஹேப்பன் ஆகும். நிறைய நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆத்மார்த்தமாக உள்ளுணர்ந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லலாம். நமக்கு இன்னைக்கு இந்த நாள் கிடைச்சதுக்கு நன்றி, நமக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு, எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்காங்க, நமக்கு இந்த நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடைச்சிருக்கு, நம்ம எதாவது பணம் பே பண்ணுறோமா இல்லையா, எதுவுமே இல்லை, ஆனால் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஒரு காற்று இருக்குது, சூரிய ஒளி இருக்குது. நமக்கு சூரியன் நம்மக்கிட்ட இல்லை, எனக்கு நீ பணம் கொடுத்தாதான் நான் உனக்கு என்னோட சூரிய ஒளியை தரப்போகிறேன்னு சொல்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே இந்த நேச்சுரலாகவே நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. அதையெல்லாம் நம்ம உணர்ந்து ஃபீல் பண்ணுறதே இல்லை. நம்ம இதயம் 24 மணி நேரம் துடிச்சிட்ருக்கு. என்னைக்காவது அதுக்கு போய் நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? கிடையாது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஒரு 2 வகையை எடுத்துக்கோங்க. எந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு இலவசமாகவே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு 50 விஷயம் ஐடென்டிஃபை பண்ணுங்களேன். நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் நன்றி உணர்தோடு இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஒரு 50 விஷயங்களை நீங்கள் எழுதிக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 விஷயங்கள் எழுதலாம் நன்றி உணர்தலோடு இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறப்ப உங்கள் மனசில் ஓ எனக்கு இதெல்லாம் வாங்குற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு தெம்பை கொடுத்துருக்காரு, எனக்கு அந்த அளவு வசதியை கொடுத்துருக்காருங்கிற ஒரு ஃபீலிங் வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அந்த நன்றி உணர்தலே இன்னும் நம்ம ஃபீல் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, இன்னையிலிருந்து இன்னைக்குன்னு ஒரு நாள் நன்றி சொல்லிட்டு விட வேண்டாம். இன்னையிலிருந்து டெய்லியுமே ஏதாவது ரேண்டமாக 10 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அப்படி ஸ்பெசிஃபிக்காக எடுத்து சொல்கிறப்போ ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் 7 தடவை நன்றி சொல்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த நன்றி உணர்தலை லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பதிவை இன்னைக்கு பார்த்ததுக்கு மிக்க நன்றி.